சனாதன பாரதியும் சமத்துவ பெரியாரும் சிறப்பு கருத்தரங்கம். சிறப்புரை தோழர் வாலசா வல்லவன், வழக்கறிஞர் சாரநாத், தோழர் அதமம் மனோஜ்குமார், தோழர் மைனர் விஜய், தோழர் கரிகாலன், தோழர் முகமது ராய். நாள் டிசம்பர் 17, 2025 புதன்கிழமை மாலை 5 மணிக்கு. இடம் விஜய் திருமண மண்டபம், பெரியார் சிலை அருகில், ராயப்பேட்டை, சென்னை. நிகழ்ச்சி ஏற்பாடு தந்தை பெரியார் திராவிடர் கழகம். திருச்சியில கூட்டம். அந்த இடத்துக்கு பேரே மரக்கடை. மரக்கடையை உடைச்சு பெஞ்ச திருடிட்டு போயிருக்கான். மாதா கோயில் சவரை இடிச்சிட்டு போயிட்டான். பள்ளிக்கூட சவரை இடிச்சிட்டு போறான். என்ன கேடு? அவன் மனதில் இருப்பதெல்லாம் கலவரம் தான். இந்த கலவரம் செய்பவர்களை உருவாக்க வேண்டும் என்பது யாருடைய திட்டம்? RSS சங் பரிவார் சங்கி கூட்டத்தினுடைய திட்டமா இல்லையா? வந்துட்டாங்களா? உன் கட்சியோட கொள்கை என்னடான்னு கேட்டா, வாடா மாப்புல வாழைப்பழ தோப்புல வாலிபால் ஆடலாமா, வாழைப்பழை தோப்பில் வாலிபால் விளையாட சமத்துவ கோரிக்கை விட்டவர் எங்கள் அண்ணன் அப்படின்னு பேசுறாங்க. வெக்கம் இல்லாம. நான் சுறா படத்துக்கு போனவன்டா சொல்ல முடியுமா? நான் குருவி படம் பார்த்தவன்டா சொல்ல முடியுமா? சொல்லு. அதைத்தான் சொல்லிட்டு திரியறான். நான் வில்லு படம் பார்த்தவன்டா. இது வரலாறா? அவனுடைய வட்ட செயலாளர் ஒருத்தன் பேர் விஜய்னு வந்துருச்சு. தளபதியின் பெயர் கொண்டவரே 69% இடஒதுக்கீடு கொடுத்து, தமிழ்நாடு அரசு நலத்திட்டங்கள் கொடுத்து, இவ்வளவு கொடுத்தா படிப்பறிவு இல்லாத தற்குறி மாதிரி இன்னைக்கும் திரியிறியே. இது நியாயமா? படிச்சும் தற்குறியா திரியறான். இன்ஜினியர் புள்ள தான் இன்ஜினியர் ஆகணும்னு இருந்ததை மாத்தி வீட்டுக்கு ஒரு இன்ஜினியர் என்று மாற்றி காட்டியவர் நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்கள். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு எடுக்கணும்னு சொன்னா என்ட்ரன்ஸும் கிடையாது, ஒரு மயிரும் கிடையாது. 12th ஸ்டாண்டர்ட் மார்க்க வச்சு அவனுக்கு நான் இன்ஜினியரிங் சீட் கொடுப்பேன்டா அப்படின்னு கலைஞர் கொடுத்தாரு. இன்னைக்கு வீட்டுக்கு ஒரு இன்ஜினியர் உட்கார்ந்து இருக்கிறான். மருத்துவத்துக்கு நீட் தேர்வு கொண்டு வரேன்னா நீட்டும் கிடையாது, ஒரு மயிரும் கிடையாது. நான் கொடுக்கறேன்டா அவனுக்கு மெடிக்கல் சீட்னு நீட்டை வெட்டி தள்ளி விட்டு நமக்கு மருத்துவத்துறையில் இடம் கொடுத்தார். ஆனா இன்னைக்கு எல்லாத்தையும் மாத்துறான். 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் எல்லாருக்கும் தெரியும்லமா? அதுக்கு பதிலா வேற ஒரு திட்டம். என்னன்னு திட்டம்? பிபிஜி ராம்ஜி. பிபிஜி ராம்ஜியா? என்னடா சூப்பர் சிங்கர் ஸ்பான்சர் பேரெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? இந்த மோடி அரசு என்ன தெரியுமா சொல்றான்? 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சா போதும், 3ஆம் கிளாஸ்லயே நாங்க பொது தேர்வு வச்சு அவனை ஃபெயில் ஆக்கிடுவோம். அதனால அவனுக்கு பிளம்பிங் கத்து கொடுப்போம், அவனுக்கு எலக்ட்ரிக்கல் வேலை கத்து கொடுப்போம், அவனுக்கு மரம் அறுக்கிற வேலை கத்து கொடுப்போம். உங்க பிள்ளைக்கு 6ஆம் கிளாஸ்ல உட்கார வச்சு கணக்கு பாடம் சொல்லி கொடுக்காம பூ கட்டுறது எப்படின்னு சொல்லி கொடுக்கிறது உங்களுக்கு சரியாமா? ஏங்க ஹிந்தி திணிக்கிறீங்கன்னு ஒன்றிய அரசாங்கத்தை கேட்டோம்னா மோடி என்ன சொல்றாரு? அரசியலமைப்பு சட்டத்தில் எழுதி இருக்கிறார்கள், அதனால் நான் இந்தியை திணிக்கிறேன்னு சொல்றாரு. அப்படியா? அப்ப அரசியலமைப்பு சட்டத்தில் எழுதி இருந்தா அதை அப்படியே ஏத்துக்கிடுவோமா? கொளுத்துவோம்டாத அப்படின்னு அரசியலமைப்பு சட்டத்தில் இந்தியை திணிக்கின்ற பகுதிகளை நகல் எடுத்து அந்த சட்ட நகல் பேப்பரை கொளுத்துகிறேன் என்று அறிவித்தார். 20,000 பேர் கலைஞரோடு கைது செய்யப்பட்டார்கள். இந்தி எதிர்ப்பு அறப்போர். இது என்ன தெரியுமா? என் அப்பாவை பெற்ற அப்பா, என்னுடைய தாத்தா 1986 அரசியலமைப்பு சட்டத்தை எரித்து சிறைக்கு போகும்போது திமுக மாவட்ட செயலாளர் கொடுத்த ஐடி கார்டுடா. ஐடி கார்டு போட்டு இந்தியை எதிர்த்து நான் தாண்டா எரிச்சேன், என்ன ஜெயில்ல வைடான்னு ஜெயில் வாசல்ல முற்றுகையிட்டவர்கள்டா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள். உடல் பச்சை ரத்தம் பரிமாறிடுவோம் என்று பாரதிதாசன் வரிகளை பாடி 21 பேர் தங்கள் உடலுக்கு தீ வைத்து செத்தார்கள் இந்த இந்தியை எதிர்ப்பதற்காக. இந்த இந்தி பேய் தமிழ்நாட்டில் 1000 பிணம் வாங்கி இருக்கிறது. இன்னும் 1000 பிணங்களை தருவோமே தவிர உன்னுடைய மொழியை இந்த மாநிலத்தில் திணிப்பதற்கு அனுமதிக்க மாட்டோம். எம்எல்ஏ சொன்னாரு, அணில்கள் பற்றி ஒரு கதை சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது என்ன அப்படின்னா, பக்கத்தில் ரேகா ஜுவல்லர்ஸ் கடை திறந்துதான் இருக்கிறது. உரிமையாளர் உள்ள உட்கார்ந்து நம்ம பேசுவதை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார். நம்ம வெளியே நிம்மதியா உட்கார்ந்து கூட்டம் கேட்கிறோம், அவர் நிம்மதியா உட்கார்ந்து வியாபாரம் பண்றாரு. ஏன்னா இது திராவிட முன்னேற்ற கழகம் நடத்துற கூட்டம். இதுவே வேறு சிலர் நடத்துற கூட்டமா இருந்தா நேரம் கண்ணாடியை பறக்க விட்டுருப்பானுங்க, உள்ள பாஞ்சிருப்பானுங்க, திருட்டு பசங்க. அதாவது ஒரு மாநாடு நடக்குதுன்னா அந்த மாநாட்டில் வாழை மரம் கட்டுவாங்க. மாநாடுன்னு இல்லை, ஊரில் எந்த விசேஷம் நடந்தாலும் வீட்டு வாசல்ல வாழை மரம் கட்டுவாங்க. கட்டுவாங்களாமா? பக்கத்தில் வீட்டில் ஒரு விசேஷம், கல்யாணம், மண்டபத்தில் வாழை மரம் 10 மரம் கட்டி இருக்கிறாங்க. நம்ம கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு கிளம்பும் போது என்ன பண்ணுவோம்? ஒரு வாழைப்பூவை அதுல இருந்து எடுத்துட்டு போவோமா மாட்டோமா? எடுத்துட்டு போவோம் இல்லையா? வேற எதுக்கு கட்டுறோம்? வாழை மரத்தை குப்பையில போடுறதுக்காக கட்டுறோம். நம்மளே சின்ன வயசுல வீட்டில் பக்கத்தில் இருக்கிற வாழை மரம் கட்டுறாங்க அப்படின்னா கல்யாணம் முடிஞ்சா முடியறதுக்கு முன்னாடி அவுக்க விட மாட்டோம். கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வாழைப்பூ எடுத்துட்டு வா. பூ எடுத்துட்டு போயிட்டானா சரி, அந்த தண்டை எவனும் எடுத்துக்க மாட்டான், அந்த தண்டை எடுத்துட்டு வா, அந்த இலையை எடுத்துட்டு வா அப்படின்னு வீட்டில இருந்து அனுப்பி விடுவாங்க. இது வாழை மரத்தை எடுத்துட்டு போறது உலகம் முழுக்க இருக்கிறது. சேரையா தூக்கிட்டு போவான் கூட்டத்தில் உட்கார்றதுக்கு போட்ட சேரை. எந்த அளவுக்கு ஆயிருச்சுன்னா இப்பெல்லாம் தமிழ்நாட்டில் எங்க கூட்டம் போட்டாலும் அந்த கூட்டத்துக்கு போய் கூட்டம் முடிஞ்சதுக்கு பிறகு முந்தா நேத்து திருவண்ணாமலையில் திமுக இளைஞரணி மாநாடு, நம்ம எம்எல்ஏ எல்லாம் அங்கதான் இருந்தார்.
நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் மீடியா எல்லா பேரும் போய் நிகழ்ச்சி நடக்கும்போது மீடியா வர்றாங்க, ஓகே. நடக்கிறதுக்கு முன்னாடி வர்றாங்க, ஓகே. நடந்து முடிஞ்சு கிரவுண்டில் ஆளே இல்லை, மீடியா கேமராவோட உள்ள போகுது. ஏன் தெரியுமா? இந்த கூட்டத்தில் யாரும் சேர் திருடவில்லைன்னு அறிவிக்கிறதுக்காகவே போறான். இதுல கரூரோ சேலமோ அங்கிருந்து வந்த நிர்வாகிகள் பூரா உட்காந்து எந்திரிச்சதோட அவங்களே சேரெல்லாம் அடுக்கி வச்சுட்டு வேற போயிட்டாங்க. ஏன்னா அவங்க திமுக தொண்டர்கள். அந்த கட்சிக்கார ஒன்றும் இல்லை, இந்த சேர் இருக்கு, இது சிமெண்ட் தர இல்லையா, நீங்க ஒரு தடவை தட்டினீங்கன்னா அந்த சேர் உடையுமா? உடையாது, உடையாது. அப்படிலாம் சீக்கிரம் உடையாது. ஒரு தடவை போட்டீங்கன்னா சேர் ஜம்ப் பண்ணும். இன்னும் 2 தடவை போட்டீங்கன்னா சேர் வந்து கொஞ்சம் கீழே விழுகும். நங்கு நங்குன்னு ஏறி மிதிச்சாதான் அது உடையும். கரெக்டா? ஒரு சேரை அந்த மாநாட்டில் திமுக இளைஞரணி மாநாட்டுக்கு சேர் போட்டவர் தான் மதுரையில் அவங்க நடத்துகிற மாநாட்டுக்கு சேர் போட்டவர். அழுகிறாரு. எதுக்கு அழுகிறீங்க சார்? யாரும் சேரை உடைக்கலையே, ஆனந்த கண்ணீரா இருக்குங்க ஐயா. இதுக்கு முன்னாடி மதுரையில் ஒருத்தன் கூட்டம் நடத்துறான்னு சேர் போட்டேன், பூரா சேரையும் உடைச்சு 9 லட்சம் கடனாக்கிட்டு போயிட்டான். இங்க சேர்களை அடுக்கி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. திமுக காரங்களுக்கு கோயில் கட்டி கும்பிடணும்னு சேர் ஒப்பந்ததாரர் கதறுகிறார். இதுல இவனுக்கு சட்டப்பேரவைக்கு வந்தா என்ன மிஞ்சும்னே தெரியாது. இப்படி ஒரு கூட்டம் சுற்றி கொண்டிருக்கிறது. ஏன் இந்த கூட்டத்தை பற்றி சொல்லுகிறேன் என்றால், நம்முடைய இன்றைக்கு நாம் நடத்தி கொண்டிருக்கின்ற விழாவினுடைய நாயகர் யார் என்றால், நம்முடைய திமுக இளைஞரணி செயலாளர், தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இல்லையா? அவர் இளைய திராவிடம் எழுகிறது அப்படின்னு ஒரு புத்தகம், முத்தமிழறிஞர் பதிப்பகத்தின் சார்பாக திமுக வெளியிட்டிருக்கக்கூடிய புத்தகம். அந்த புத்தகத்தில் ஒரு கட்டுரை இருக்கு. அது பிப்ரவரி மாதம் இந்த வருஷம்தான் அவர் பேசின உரையை அப்படியே எழுதி போட்டிருக்கிறாங்க. பிப்ரவரி 15, 16 அண்ணா அறிவாலயத்தில் ஒரு கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தில் நானும் கலந்து கொண்டு பேசியிருந்தேன். அந்த கூட்டத்தினுடைய நிறைவில் துணை முதலமைச்சர் பேசும்போது ஒரு சில விஷயங்களை சுட்டிக்காட்டி பேசினார். அப்படி பேசும்போது பட்டுக்கோட்டை அழகிரிசாமி அப்படின்னு ஒருத்தரை பற்றி பேசுறாரு. ஏன் இந்த பட்டுக்கோட்டை அழகிரிசாமியை பற்றி அவர் பேசுகிறார் என்று கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கும் தமிழ்நாடு கடந்து வந்த பாதையை நினைவூட்ட வேண்டி இருக்கிறது. இன்றைக்கு நாம் இப்படிப்பட்ட ஒரு மேடை அமைத்து இங்கு நின்று பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த கூட்டத்திற்கு வருவதற்கு வாய்ப்பே இல்லாதவர்கள் கூட, இங்கிருந்து 500 மீட்டர் தூரத்தில் இருப்பவர்கள் கூட, இந்த பாலத்தினுடைய அந்த எல்லையிலும் இந்த எல்லையிலும் நடந்து செல்பவர்கள் கூட இந்த கூட்டத்தில் என்ன பேசுகிறார்கள் என்பதை ஆற அமர நின்று நிதானமாக டீ குடித்தபடி கேட்டுக்கொண்டு வீட்டுக்கு போக முடியும். வீட்டில் இருப்பவர்கள், கடையில் இருப்பவர்கள் நம்முடைய பேச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர் இருந்த இடத்திலிருந்தே கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாருக்கும் தண்ணி பாட்டில் கொடுத்திருக்கிறாங்க, எல்லாருக்கும் இருப்பதற்கு சேர் போடப்பட்டிருக்கிறது. முடிந்த பிறகு நலத்திட்டங்கள் வழங்கப்பட இருக்கிறது. எம்எல்ஏ உட்கார்ந்திருக்கிறார், எம்பி வரவிருக்கிறார், மாவட்ட செயலாளர் உட்கார்ந்திருக்கிறார். இவ்வளவு பெரிய மேடை போட்டு இவ்வளவு பெரிய போக்கஸ் லைட்டு, அந்த கடைசியில் உட்கார்ந்திருக்கிற அண்ணே, என் முகம் தெரியுது அண்ணே, பின்னாடி தெரியுது. அங்க உட்கார்ந்திருக்கிறவர் கூட என் முகம் தெரியுது. ஏன்னா அவ்வளவு பெரிய லைட்டு போட்டிருக்கிறோம். இந்த ஒரு லைட்டு சாதாரணமா போடல. இது என்ன 10 ரூபா 20 ரூபா லைட்டா? பல ஆயிரக்கணக்கான ரூபாய் கொடுத்து வாடகைக்கு எடுத்து லைட்டை மாற்றோம். கலைஞர் படம், தலைவர் படம், இளந்தலைவர் படம்னு அவ்வளவு பேர் படத்தையும் அலங்காரமாக மாட்டி வைத்து இன்றைக்கு தோரணையாக இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட லைட்டுகள் இல்லாத காலகட்டத்தில், இப்படிப்பட்ட சேர் போடுவதற்கு வசதி இல்லாத காலகட்டத்தில், இப்படிப்பட்ட மேடை இல்லாத காலகட்டத்தில், இப்படிப்பட்ட மைக்கை பார்த்தே இல்லாத காலகட்டத்தில், ஏன் இந்த மைக்கு வேலை செய்யுதுன்னா இதுக்கு காரணம் பவர் கனெக்ஷன் கொடுத்திருக்கிறோம், கரண்ட் இருக்கு. அப்ப கரண்டே இல்லாத காலகட்டத்தில் தமிழ்நாட்டின் தெரு தெருவாக சுற்றி, வீதி வீதியாக சுற்றி, தன்னுடைய உடல் நலிவுற்று மூத்திரவாளியை சுமந்து கொண்டு நடக்க முடியாத காலகட்டத்திலும் தந்தை பெரியார் நமக்காக பிரச்சாரம் செய்து கொண்டே இருந்தார். இந்த எந்த வசதியும் கிடையாது. ஆனால் தந்தை பெரியார் தெரு தெருவாக பிரச்சாரம் செய்தார். இன்றைக்கு இந்த கூட்டத்துக்கு வர முடியாதவங்க கூட
அல்லது இந்த பேச்சை கேட்டுட்டு இந்த மாதிரி ஒருத்தர் பேசினாருப்பா, எம்எல்ஏ பேசினாரு, அவர் பேச்சு நல்லா இருந்தது, நீ மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்ல வேண்டியது இல்லை. மறுநாள் இந்த அருவின்னு ஒரு சேனல்ல இருந்து ஆள் வந்திருக்கிறாங்க. யூடியூப்ல போய் அந்த சேனல்ல பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ பேசின வீடியோ இருக்கும், வீட்டில் போட்டு காட்டலாம். நான் பேசினதை உங்க வீட்டில் யாருக்காவது காட்டுவீங்களா? இவன்லாம் என்னடா பேசுறதெல்லாம் போய் காட்டுறது நினைப்பீங்களா? காட்டுவீங்களா? அம்மா சொல்லிட்டாங்க காட்டுவேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க காட்டுறாங்கன்னா நாளைக்கு சேனல்ல இருக்குது இல்லையா? இந்த எந்த வசதியும் இல்லாத காலகட்டத்தில் மக்கள் லட்சக்கணக்கில் திரட்டி, ஒளிப்பெருக்கி இல்லாத காலகட்டத்தில் தெரு தெருவாக முழங்கி தமிழர்களுக்கு தன்மான உணர்ச்சியை ஊட்டியவர் தந்தை பெரியார். அந்த தந்தை பெரியாரினுடைய தொண்டர் எங்க ஆரம்பிச்சேன்? பட்டுக்கோட்டை அழகிரிசாமியில் ஆரம்பிச்சேன். ஏன் தந்தை பெரியாரை பற்றி சொல்றேன்னா, தந்தை பெரியாரினுடைய பெருந்தொண்டர்களில் ஒருவர் தான் பட்டுக்கோட்டை அழகிரிசாமி. அவர் பிறந்த ஆண்டு 1900. அந்த காலகட்டத்தில் என்ன வேலை? ஒரு வேலையும் கிடையாது. போர் நடந்துகிட்டு இருந்துச்சு உலகம் முழுக்க. முதலாம் உலகப் போர் 1915களில் நடக்க ஆரம்பித்து விட்டது. இளைஞரான அந்த பட்டுக்கோட்டை அழகிரிசாமி இராணுவத்தில் சேர்ந்து வெள்ளக்காரனோட சேர்ந்து போர் நடத்துறதுக்கு வெளிநாட்டுக்கு போனா, வெள்ளக்காரன் மெசபொட்டோமியான்ற நாட்டில் இந்தியர்களை அனாதையா கைவிட்டுட்டு ஓடி போயிட்டான். அந்த மெசபொட்டோமியாவில் இருந்து அங்கு மிங்குமாக கெஞ்சி கூத்தாடி ஏதேதோ கப்பலை பிடித்து கல்கத்தாவுக்கு வந்து கொண்டிருக்கின்ற வழியில், கல்கத்தாவுக்கு வர வேண்டிய கப்பல் கல்கத்தாவிற்கு முன்னாலேயே கடலில் சிதறிவிட்டது. மக்கள் சிதறிவிட்டார்கள். அந்த கல்கத்தா கடலில் எதிர்நீச்சல் போட்டு கல்கத்தாவுக்கு வந்து அதற்கு பிறகு திருமணம் செய்து பிள்ளை பெற்று மீண்டும் தன்னுடைய சொந்த ஊர் பட்டுக்கோட்டைக்கு வந்து தந்தை பெரியாரினுடைய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு 1925ஆம் ஆண்டு சேரன்மாதேவின்னு ஒரு ஊர் இருக்கு. எங்க இருக்கு? தென்காசி பக்கத்தில் இருக்குது. தமிழ்நாட்டினுடைய ஏதோ ஒரு மூலை. அந்த மூலையில குருகுலம் ஒன்று நடக்குது. அந்த குருகுலத்தில் பஞ்சாயத்து. என்ன பஞ்சாயத்து? அன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தார் யாரு? ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார்னு ஒருத்தர். பேரை சொல்லும் போது, அந்த சாதி பேரை கேட்கும் போது, இவர் ஒரு பெரிய சாதிக்காரன்னு நினைக்கிறோம்ல, மனசுல என்ன வருதுல, அவர் என்னப்பா ரெட்டியார், அவருக்கு என்னப்பா பிரச்சனை நினைக்கிறோம்ல. ஆனா அவருடைய பையனை அந்த குருகுலத்தில் சேர்த்து விட்டதுக்கு பிறகு அந்த குருகுலத்தில் நடத்திக்கிட்டு இருந்த ஒரு ஐயரு என்ன தெரியுமா? நீ யாருடா சூத்திர, நான் தண்ணி குடிக்கிற பாத்திரத்தில் நீயும் தண்ணி குடிக்கிறியா? யாரு அவன்? முதலமைச்சர் பையன். முதலமைச்சர் பையனை நீ சூத்திர, நான் தண்ணி குடிக்கிற பானையில நீயும் தண்ணி குடிக்கிறான்னு அவனை ஓங்கி அரைஞ்சிறாரு. உடனே தன்னோட அப்பா ராமசாமி ரெட்டியார்ட்ட போய் கதறாரு. என்னன்னு, என்ன ஒருத்தன் அடிச்சிட்டான்பான்னு. அவர் முதலமைச்சர் இல்லையா? அவர் என்ன பண்ணிருக்கலாம்? தூக்கி உள்ள வைடா சொல்லியிருக்கலாம். பிற்பாடு முதலமைச்சர் ஆகிறார். பிற்பாடு முதலமைச்சர் ஆகிற வரைக்கும் அவர் காத்திருந்து கூட தூக்கி உள்ள வைக்கலாம். பிற்பாடு முதலமைச்சர் ஆகிறாருன்னா அப்ப அவர் அன்னைக்கு எவ்வளவு பெரிய அரசியல் கட்சி தலைவராக இருந்திருப்பார் இல்லையா? ஆனா அவரு இன்னொரு ராமசாமிகிட்ட கூட்டு போறார் தன்னோட பையனை. அவர்தான் தந்தை பெரியார். காங்கிரஸ் கட்சியின் மிகப்பெரிய தலைவராக இருந்த ஓமந்தூர் ராமசாமி அன்றைக்கு காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்த தந்தை பெரியாரிடம் கூட்டிட்டு போறாரு. பெரியார் போராட்டம் நடத்துகிறார். அந்த போராட்டத்தில் ஒருவராக தன்னை இணைத்துக் கொண்டு எங்க பட்டுக்கோட்டையிலிருந்து சேரன்மாதேவி வரைக்கும் போராட்டம் நடத்தியவர்களில் ஒருவர் பட்டுக்கோட்டை அழகிரிசாமி. இதை ஏன்டா சொல்ற? அவர் எந்த காலத்தில் எங்க போராட்டம் நடத்தினா என்ன அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அந்த பட்டுக்கோட்டை அழகிரிசாமி ஏன் திராவிட இயக்க வரலாற்றில் அதுவும் இன்றைக்கு நினைவு கூற வேண்டியவர் என்றால், 1938ஆம் ஆண்டு இந்திய எதிர்ப்பு போராட்டம் உச்சகட்டமாக நடந்து கொண்டிருந்தது தந்தை பெரியாரின் தலைமையில். அந்த கூட்டத்தில் ஆகஸ்ட் 1, 1938 திருச்சியில உறையூர்னு ஒரு இடம் இருக்குது. அந்த உறையூரில் இருந்து படையை திரட்டி கொண்டு, நூற்றுக்கணக்கான மக்களை திரட்டி கொண்டு சென்னையை நோக்கி கிளம்புகிறார் பட்டுக்கோட்டை அழகிரிசாமி. கிளம்பும் போது போகிற வழியெல்லாம் ஒரு பக்கம் வரவேற்பு, ஒரு பக்கம் எதிர்ப்பு இருக்கத்தானே செய்யும். அன்னைக்கு காங்கிரஸை சேர்ந்தவர்கள் பட்டுக்கோட்டை அழகிரிசாமியை எதிர்க்கிறாங்க. தேசியவாதிகள் என்கின்ற பெயரால் பட்டுக்கோட்டை அழகிரிசாமி போகிற வழியில் எல்லாம் செருப்பு தோரணம் கட்டியிருக்கிறான். செருப்பு தோரணம் கட்டியிருக்கிறான். செருப்பு தோரணத்தை பார்த்த உடனே அந்த இடத்துல வண்டியை நிப்பாட்டி போடுறான். மைக்க நிப்பாட்டி அவர் பேசுறாரு. அட அறிவு கிட்டவனே, நாங்கள்லாம் திருச்சியிலிருந்து
கால் கெடுக்க கொளுத்துற வெயில் தாங்காம தார் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிறோம். மேல தோரணம் கட்டி இருக்கியே செருப்பை, உன்னோட நோக்கம் என்னை அவமானப்படுத்துறது தானே. அந்த தோரணமா கட்டின செருப்பை என் மேல தூக்கி எறிஞ்சிருந்தேன்னா நான் அதை காலில் போட்டு நடந்து போயிருப்பேனடா அறிவு கட்ட வயலே அப்படின்னு திட்டுறாரு. திட்டின உடனே ஆஹா நம்மளை கலாச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாகி கலட்ட வர்றாங்க. யாரு வர்றவங்க? அப்ப கலட்டிட்டு போயிட்டாங்க. நம்மளை கலாச்சிட்டாப்ல, இதுக்கு மேல இந்த செருப்பு தோரணத்துக்கு மரியாதை கிடையாதுன்னு செருப்பு தோரணத்தை கலட்டிட்டு போயிட்டான். கலட்டும் போது அவர் அந்த பேச்சை முடிக்கிறாரு. முடிக்கும் போது என்ன தெரியுமா சொன்னாரு? இன்னும் சில காலத்தில் இந்த தோரணத்தை கட்டியவன் சாகத்தான் போகிறான், நானும் சாகத்தான் போகிறேன், என்னுடைய இயக்கத்தை சேர்ந்தவர்களும் சாகத்தான் போகிறோம். செத்ததற்கு பிறகு அத்தனை பேரும் சமாதிக்குள் அடக்கமாகத்தான் போகிறோம். அப்படி சமாதிக்குள் அடக்கமாகின்ற காலத்தில் எதிர்காலத்தை சேர்ந்தவர்கள் எங்களுடைய சமாதிக்கு வந்து எங்கள் வாழ்வுக்கு மரியாதை செய்து தந்தவர்கள் இவர்கள் என்று என்னுடைய சமாதியில் மலர் வளையம் வைப்பார்கள். உன்னுடைய சமாதிக்கு உன்னுடைய பிள்ளை கூட வராது, இனத்துரோகி என்று காரி துப்பிவிட்டு போகும் என்று சொல்லிவிட்டு திருச்சியிலிருந்து சென்னை வரைக்கும் நடந்தே வருகிறார். அப்படிப்பட்ட பட்டுக்கோட்டை அழகிரி சாமி அதற்கு ஒரு வருடம் முன்னாடி 1937 திருவாரூரில் ஒரு கூட்டம் நடத்துகிறார். இந்தி திணிப்புக்கு எதிராக பேசும்போது அப்ப அவருக்கு டிபி நோய். இன்னைக்கு டிபிலாம் சாதாரணம், மாத்திரை வாங்கி போட்டா சரியா போயிடும். ஆனா அன்னைக்கு டிபின்றது கொடூரமான நோய், எலும்புருக்கி நோய். அந்த நோயால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார். பேசும்போதே ரத்தமாக கக்குகிறார். அவர் சாதாரண பேச மாட்டார், உரத்த குரலில் பேசுவார். வைகோ பேசுறதெல்லாம் கேட்டிருப்பீங்க இல்லையா? அப்படி அதிரும் அரங்கம். அந்த மாதிரி சத்தமாக பேசக்கூடிய நபர். அவர் பேச பேச அவர் வாயில் இருந்து ரத்தம் வடிகிறது. ஒரு கட்டத்தில் மேடையில் இருந்தவர் ரத்தம் கக்கியபடியே கீழே சாய்ந்து விட்டார். சாய்வதை பார்த்து பக்கத்தில் இருந்தவர்கள் தூக்க போகிறார்கள். ஒரு 13 வயசு பையனும் கூட சேர்ந்து ஓடி போறான். எதுக்கியா இப்படி ரத்தம் கக்கிட்டு பேசிட்டு இருக்கிற? உனக்கெல்லாம் உடம்பு மேல ஏதாவது அக்கறை இருக்குதா? போய் டாக்டரை பார்த்து வைத்தியம் பார்க்காம மேடையில உட்காந்து கத்தி உசுர விட்டுக்கிட்டு இருக்கியே அப்படின்னு ஒரு பையன் கேட்கிறான். அந்த பையன்கிட்ட சொல்றாரு, எனக்கு காசநோய் வந்துருச்சு, என் வாயில இருந்து ரத்தம் வருது. இந்த நாட்டுக்கு 2000 வருஷமா காசநோய் பிடிச்சு போய் இந்த நாட்டில் பெரும்பான்மையா வாழ்ற சூத்திர மக்களை பூரா சூத்திர பயலே பஞ்சம பயலேன்னு இழிவுபடுத்திக்கிட்டு இருக்கிறான். அந்த காசநோயை விட என்னோட காசநோய் பெருசு இல்ல, சாகிற வரைக்கும் நான் பேசுவேன்னு அந்த பையன்கிட்ட சொன்னார். அவர் அதை சொன்ன போது அவருக்கு தெரியாது, அந்த பையன் வளர்ந்த பிறகு தன்னுடைய மூத்த மகனுக்கு அழகிரி என்று பெயர் சூட்டுவார் என்று அந்த அழகிரி சாமிக்கு தெரிந்திருக்கவில்லை. அந்த 13 வயசு பையன் பட்டுக்கோட்டை அழகிரி அந்த சொன்ன வார்த்தையை கேட்டு இதுதாண்டா இயக்கம், பெரியார் தாண்டா தலைவர் அப்படின்னு அந்த இயக்கத்தில் சேர்றார். சேர்ந்ததற்கு பிறகு 1945 புதுச்சேரியில, இன்னைக்கு இவனுங்களும் போறானுங்க புதுச்சேரிக்கு, அந்த புதுச்சேரியில திராவிடர் கழக மாநாடு. அந்த மாநாடு உள்ள போகும்போதே, பேரறிஞர் அண்ணா போகும்போதே எதிர்ப்பு, கடுமையான எதிர்ப்பு. அண்ணா கொடியேற்றி வைக்கிறாரு. கொடியேற்றி வச்சுட்டு மேடையில போய் பேசுறாரு. வந்தாரை வாழ வைக்கும் தமிழர்கள் என்று சொல்லுவார்கள். இங்கே தமிழர்கள் சக தமிழர்களை எதிர்க்கிறார்கள். இது மனித பண்பா, இது தமிழர் பண்பான்னு பேசுறாரு. ஆனா அவன் மனித பண்பு இல்லாதவனாச்சே. உடனே என்ன பண்றான்? அண்ணா ஏற்றி அந்த திராவிடர் கழக கொடிமரத்தை வெட்டி சாய்க்கிறான். வெட்டி சாய்த்த பிறகு உள்ளே பெரும் கலவரம். கலவரக்காரர்கள் உள்ளே புகுந்தார்கள். யாரும் கைகளில் சிக்கவில்லை. ஒரு சின்ன பையன் சிக்கிட்டான். அந்த பையனை அடிச்சு சாக்கடையில் தூக்கி வீசிட்டு போயிட்டானுங்க. அந்த பையனை அதுக்கப்புறம் ஒரு முஸ்லீம் அம்மா பார்த்து பெரியார்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க. பெரியார் அதுக்கப்புறம் தன்னோட வீட்டுக்கு கொண்டு போய் வச்சு தன்னோட பிள்ளையா பராமரித்து உடம்ப சரி பண்ணி அனுப்புனார். அன்னைக்கு சாக்கடையில் தூக்கி போட்டவனுக்கு தெரியாது, தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இதே போன்ற சாக்கடையாக தூக்கி எறியப்பட்ட மக்களுடைய உரிமைகளுக்கெல்லாம் இந்த மனிதன் போராடுவோனாக உயர்வான் என்று அந்த சாக்கடையில் தூக்கி எறிந்தவனுக்கு தெரியாது. வேறு யாரும் அல்ல, நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் தான். 13 வயதில் பட்டுக்கோட்டை அழகிரியை பார்த்து அரசியலுக்கு வந்தவர். 1945 சாதி வெறியர்களால் தூக்கி வீசப்பட்டவர். ஆனால் அந்த சாதியால் இனி ஒருபோதும் ஒருவனும் அவமானப்படக்கூடாது என்று தமிழர்களுக்கு 69% இடஒதுக்கீட்டை தந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். அதே சாக்கடையோடு தொடர்பு படுத்தப்பட்டு காலம் காலமாக அருந்ததியர் சமுதாயத்து மக்களை இழிவுபடுத்தி கொண்டே இருக்கிறீர்களே, அந்த அருந்ததியர் சமுதாயத்து மக்களை கைதூக்கி விடுவதற்கு அவர்களுக்கு தருகிறோம் 3% இடஒதுக்கீடு என்று கைதந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர்.
ஏன் இந்த வரலாற்றை எடுத்து சொல்ல வேண்டி இருக்கிறது என்றால் 1938 அழகிரி இங்கிருந்து நடந்தார் இல்லையா, நடந்து போனவர் இங்கிருந்து 234 நகரங்களை தாண்டி போயிருக்கிறார். 87 பொதுக்கூட்டங்களை நடத்தி இருக்கிறார். ஆகஸ்டில் கிளம்பியவர் செப்டம்பர் 11ஆம் தேதி, ஆகஸ்ட் 1ஆம் தேதி கிளம்பினவர் செப்டம்பர் 11ஆம் தேதி சென்னை போயிட்டாரு. அப்ப நடுவில் எத்தனை நாள்? ஒரு மாசம், ஒரே மாசம். ஒரு மாசத்துல 30 இருந்து 40 நாள்ல, ஆகஸ்ட் 1 செப்டம்பர் 11 40 நாள் தானே நடுவில், 40 நாள்ல 87 பொதுக்கூட்டம் நடத்தி இருக்கிறார் பட்டுக்கோட்டை அழகிரிசாமி. யாருக்காக? தந்தை பெரியார் கட்டளையிட்டார் என்பதற்காக. எதற்காக? தமிழர்கள் சுயமரியாதை பெற வேண்டும் என்பதற்காக. என்ன பயனுக்காக? தமிழ் மொழியை காக்க வேண்டும் என்பதற்காக, இந்தி திணிப்பை எதிர்ப்பதற்காக பட்டுக்கோட்டை அழகிரி அன்றைக்கு நடையாய் நடந்தார். அப்படிப்பட்ட மனிதர்கள் வாழ்ந்த இந்த நாட்டில் ஒரு கூட்டத்தை திருட்டு கூட்டமாக மாற்றிக் கொண்டிருக்கிறார் அந்த நடிகர். திருச்சியில கூட்டம், அந்த இடத்துக்கு பேரே மரக்கடை. ஏன் மரக்கடைன்னு வருது? அந்த ஏரியா ஃபுல்லா மரக்கடையா இருக்கும், அதானே. மரக்கடையை உடைச்சு பெஞ்சை திருடிட்டு போயிருக்கிறான். மாதா கோயில் சவரை இடிச்சுட்டு போயிட்டான். பள்ளிக்கூட சவரை இடிச்சுட்டு போறான். பள்ளிக்கூடத்து மேல ஏறி கக்கூசுக்கு மேல ஆஸ்பெட்டாஸ் சீட் போட்டுப்பாங்களமா, அதை பூரா உடைக்கிறான். என்ன கேடு? அப்ப அவன் மனதில் உணர்வு கிடையாது. அவன் மனதில் இருப்பதெல்லாம் கலவரம் தான். இந்த கலவரம் செய்பவர்களை உருவாக்க வேண்டும் என்பது யாருடைய திட்டம்? RSS சங் பரிவார் சங்கி கூட்டத்தினுடைய திட்டமா இல்லையா? வேறு அதிமுக காரன் என்னைக்காவது அப்படி பண்ணியிருக்கிறானா? எந்த அதிமுக காரனாவது ஹாஸ்பிட்டல் சீட்டை உடச்சு உள்ள இறங்கி இருக்கிறானா? எந்த மரக்கடையாவது திருடி இருப்பானா? ஆனா இவன் பண்றானே. அதனாலதான் அதிமுகவுக்கு ஓட்டு போட்டவங்களே ரெட்டலையை தவிர வேற யாருக்கு ஓட்டே போட மாட்டேன்னு சுத்திக்கிட்டு இருந்த கையெல்லாம் இனி ரெட்டலைக்கு போட்டா கையில சொறி பிடிச்சிரும்டா, சூரியனுக்கு போட்டு கையை கழுவுவோம்டான்னு 2021 சூரியனை நோக்கி குத்துனான். வந்துட்டாங்களா? இப்படித்தான் எங்க ஊர்ல மதுரையில பழைய தியேட்டர் இருக்கு. மதுரை தியேட்டர்ல பூரா ஏதாவது ஒரு படம் ஓடிக்கிட்டு இருக்கும். காக்கி சட்டைன்னு சிவகார்த்திகேயன் படம் பார்க்கறதுக்கு போனேன். மதுரையில நடிகர் முரளி இருக்கிறார்ல, காதல், அந்த முரளிக்கு இதய முரளி, அந்த இதய முரளிக்கு மதுரையில் ஒரு பெரிய ஃபேன் ஒருத்தர் இருந்தான். அவன் என்ன வேலை பார்ப்பானே தெரியாது. அவன் என்ன பண்ணான்னா, அவன் எல்லா தெருவுலையும் போய் வெள்ளையா இருக்கிற சவரில் பூரா ஒரு கரிக்கட்டை எடுத்து மனித கடவுள் முரளி, மனித கடவுள் முரளின்னு எழுதிட்டே தெரிஞ்சான். சரி, அதுக்கப்புறம் போயிட்டாரு. கடவுளாலா இல்லை, அவரு வாழ்க்கை முடிந்தது. அதுக்கப்புறம் அந்த பட்டத்தை ஆள் மாத்தினாங்க. என்னன்னு? மனித கடவுள் அஜித் குமார் அப்படின்னு மாத்தினாங்க. மதுரை தியேட்டர்ல எல்லாம் படமே பார்க்க விட மாட்டாங்க. அப்பெல்லாம் நான் யார் ஃபேனு, இன்னைக்கு அவன் பேரே சொல்ல முடியல. கருமோ, நீங்களும் அவன் ஃபேனா தான் இருந்திருப்பீங்க இல்லையாக்கா? இல்லையா? தெளிவா இருந்திருக்கிறாங்க அக்கா, வாழ்த்துக்கள். அப்படி மனித கடவுள் அஜித் குமார் திடீர்னு ஓடுவாங்க. தியேட்டரே திட்டும், யாராவே இப்படி ஓடிக்கிட்டு இருக்கியான்னு. அப்பதான் அஜித் என்ன சொன்னாரு, என்னை இனிமேல் மனித கடவுள்னு கூப்பிடக்கூடாது, தலைன்னு கூட கூப்பிடக்கூடாது, என்ன ஏகேன்னு கூப்பிடு, என்ன பேர் சொல்லி கூப்பிடுறா, கூப்பிடுறது தாண்டா எனக்கு பேர் வச்சிருக்கிறான் அப்படின்னு என்ன பேர் சொல்லி கூப்பிடுன்னு சொன்னாரு. ஆனா இவனுங்க பேர் வாசிக்கிறவங்க, ஒருத்தருக்கு பேரு தமிழ்நாட்டில் பல திமுக குடும்பங்கள்ல ஸ்டாலின் பேர் வச்சிருக்கிறாங்களா இல்லையா? கருணாநிதினு பேர் வச்சிருக்கிறாங்களா இல்லையா? பேர் சொல்லி தானே கூப்பிடுவீங்க. அவனுடைய வட்ட செயலாளர் ஒருத்தன் பேர் விஜய்னு வந்துருச்சு. தளபதியின் பெயர் கொண்டவரே, அந்த காலத்துல வயசான பாட்டிக்கு உன் புருஷன் பேர் என்ன கிழவின்னு கேட்டோம்னா, என் புருஷன் பேரை நான் எப்படி சொல்லுவேன்? சரி கிழவி எழுதி காட்டு. எழுத படிக்க தெரிஞ்சா நான் என் குடிசையில் இருக்கிறேன். சரி கிழவி யாராவது ஒருத்தரை சொல்லு. அடுத்தவன் என் புருஷன் பேரை சொல்றதை நான் எப்படி விடுவேன்? அப்போ புருஷன் பேர் என்ன தாண்டி கிழவின்னு கேட்டோம்னா, இந்தா பாத்துக்க அப்படின்னு கையில பச்சை குத்தி வச்சிருப்பாங்கல்ல, அதுக்கும் உனக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா?
அந்த கிழவி மேல நம்மளுக்கு இதெல்லாம் கிடையாது. அந்த கிழவிய அந்த ஊர்ல இருந்த சாதி அப்படி படிப்பறிவு இல்லாம வச்சிருந்துச்சு. ஆனா உனக்கு 69% இடஒதுக்கீடு கொடுத்து, தமிழ்நாடு அரசு நலத்திட்டங்கள் கொடுத்து, இவ்வளவு கொடுத்தா படிப்பறிவு இல்லாத தற்குறி மாதிரி இன்னைக்கும் திரியிறியே, இது நியாயமா? படிச்சும் தற்குறியா திரியிறான். படிப்பறிவு இல்லாம இருக்கிறது வேற, படிச்சும் என்ன பண்றது? இவனுங்களோட இன்றைக்கு மாரடிக்க வேண்டிய சூழல் வந்து சேர்ந்து இருக்கிறது. மாரடிச்சுன்னு இருக்கிறோம். ஏன் இதை சொல்றேன்னா, பட்டுக்கோட்டை அழகிரி போல தமிழர்கள் உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த பட்டுக்கோட்டை அழகிரி 1948 அக்டோபர் 24 திராவிடர் கழக மாநாடு. அந்த மாநாட்டில் அழகிரி வந்து பேசுறார். பேசும்போது அழகிரி சொல்றார், இந்த கூட்டம் முடிஞ்ச உடனே கைது பண்ணிடுவானுங்க, அதனால அழகிரிக்கு இதுதான் கடைசி கூட்டம்னு ஒரு சிலர் சொன்னா, நான் எடுக்கிற ரத்த வாந்திக்கு அவன் கைது பண்ற வரைக்கும்லாம் காத்திருக்கணும் அவசியம் இல்லை. நான் இப்பயே சொல்றேன், இதுதான் என்னோட கடைசி கூட்டமா இருக்கும். என் தலைவர் தந்தை பெரியாரை பார்த்து ஒரு மரியாதை செலுத்திட்டு போறதுக்காக இந்த கடைசி கூட்டத்தில் உசுரை கையில பிடிச்சிட்டு வந்து நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார்ல, அந்த உணர்வு அவரோடு மங்கி விடவில்லை. அவருக்கு பிறகு பேரறிஞர் அண்ணா, அவருக்கு பிறகு முத்தமிழறிஞர் கலைஞர், அவருக்கு பிறகு நம்முடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று அந்த தீப்பந்தம் மாறி மாறி கைகளில் வந்து கொண்டே இருக்கிறது. இது அவர்களுக்கு எரிச்சலை ஊட்டுகிறது. இந்த எரிச்சல் ஊட்டப்பட்ட காரணத்தால் என்ன செய்கிறான்? எப்படியாவது இவர்களிடம் இருக்கக்கூடிய ஏதாவது ஒன்றை திருடிவிட முடியாதா அப்படின்னு குறி வச்சு வந்திருக்கிறான். 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் எல்லாருக்கும் தெரியும்லமா? 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு அதிகாரப்பூர்வ பேர் என்ன? அதிகாரப்பூர்வ பேர் என்ன? மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம். எது கொடுத்தாங்க? மக்களுக்கெல்லாம் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கணும், மக்களுக்கெல்லாம் கையில் செலவு பண்ண காசு வேணும், பொருளாதாரத்தை பலப்படுத்தணும் அப்படின்றதுக்காக மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம்னு 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 2005 திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியில் இருந்த அன்றைய காங்கிரஸ் அரசு கொண்டு வந்தது. அந்த திட்டத்துக்கு காசு கொடுக்க வேண்டியது யாரோட பொறுப்பு? ஒன்றிய அரசாங்கத்தோட பொறுப்பு. 90% நிதியை ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கணும். போன மாசம் தமிழ்நாடு அரசு, திமுக தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடத்தியது சில மாதங்களுக்கு முன்னாடி. எதுக்கு? 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய 4000 கோடி ரூபாயை குடுடா அப்படின்னு ஒன்றிய அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டம் நடத்தியது. மக்களுக்கு 3 மாசமா சம்பளம் இல்லாம இருந்தாங்க. திமுக போராட்டம் நடத்தியதற்கு பிறகு அந்த நிதியை திமுக போராடி பெற்று மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தது. இங்க எப்படி நடக்குது இல்ல? உத்தரப்பிரதேசத்தில் 150 ரூபாய் சம்பளத்தை 200 ரூபாயா மாத்திரான். அதே 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு. யார் அப்போ விட்டு காசு? நமக்கு கொடுக்க வேண்டிய காசு. நமக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை பிடிச்சு உத்தரப்பிரதேசுக்கு சம்பள உயர்வு போடுறான். நமக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை பிடிச்சு பீகாருக்கு சம்பள உயர்வு போடுறான். நீ பீகாருக்கு சம்பள உயர்வு கொடு, அதை நாம எதிர்க்கிறோமா? கிடையாது. நீ உத்தரப்பிரதேசுக்கு சம்பள உயர்வு கொடு, அதை நாம எதிர்க்கிறோமா? கிடையாது. ஆனா ஏன் காசை பிடுங்கி ஏன் வயிற்று அடிச்சு கொடுக்காதடா அப்படின்னு தான் நாம சொல்றோம் இல்லையா? ஆனா நான் தமிழர்கள் வயிற்று அடிச்சது மட்டும் இல்ல, இப்ப இந்தியாவு முழுக்க வயிற்று அடிக்க போறேன். இப்ப பார்த்து டென்ஷன் ஆயிட்டான். தமிழர்கள் வயிற்றில் அடிக்காதே, தமிழர்கள் வயிற்றில் அடிக்காதேன்னு சொன்ன உடனே அவன் என்னங்கடா தமிழை வயிற்றில் அடிக்கிற, தமிழை வயிற்றில் அடிக்கிறேன்னு சொல்றீங்க, இனி பாடுறா மொத்த இந்தியாவை வயிற்றில் அடிக்கிறேன் அப்படின்னு இறங்கிட்டான். மகாத்மா காந்தி வேலை உறுதி திட்டம் எனப்படுகின்ற 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் இனி இந்தியாவில் கிடையாது. கிடையாது. அதுக்கு பதிலாக வேற ஒரு திட்டம். என்னன்னு திட்டம்? விபிஜி ராம்ஜி. விபிஜி ராம்ஜியா? என்னடா சூப்பர் சிங்கர் ஸ்பான்சர் பேரெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க. அது என்னடா விபிஜி ராம்ஜினா? விக்சித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஸ்கார் அண்ட் ஆஜீவகா மிஷன். ஏதாவது புரியுதா? உங்களுக்கு புரியணுன்றதுக்காக கொண்டு வரல, அது உங்களுக்குலாம் புரியக்கூடாதுன்னு தான் கொண்டு வர்றது. இந்த திட்டத்தோட பேரை சொல்லி அவனாவது போய் கார்பரேஷன் ஆஃபீஸில் வேலை ஆக்க முடியுமா? விபிஜி ராம்ஜின்னு ஒரு திட்டம் இருக்காமே சார், அந்த திட்டத்தில் எங்களுக்கு வேலை கொடுப்பீங்களா? 100 நாள் வேலை திட்டம் எவ்வளோ அழகா இருக்கு. மகாத்மா காந்தி பேரை வச்சிருக்கிறான். அதுக்கும் நம்மளாம் கூட கிண்டல் பண்ணுவோம், ரூபா நோட்டில் தான் மகாத்மா காந்தி இருக்கிறாரு, அந்த ரூபா எங்கள்கிட்ட இல்லையடான்னு. ஆனால் அந்த ரூபாயை மகாத்மா காந்தி பேரை வச்சே கிராமத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தான். அது திமுக காங்கிரஸ் கவர்மெண்ட். இவன்
ஐயோ நாடு முழுக்க காந்தி போட்டோ போகுதே, நாடு முழுக்க காந்தி போய் சேர்றாரு. அப்ப அவன் என்ன பண்றான்? காந்தி போய் சேர்ந்தா அமைதி போய் சேரும், அமைதி போய் சேர்ந்தா இவன் எப்படி முஸ்லீம் கிறிஸ்டின் வெட்டிக்குவான், இவன் எப்படி இந்து முஸ்லீம் வெட்டிக்குவான். அப்ப காந்தியை முதல்ல காலி பண்ணிடுவோம். நமக்கெல்லாம் அகிம்சையை சொல்லி கொடுத்ததுன்னு யார் பேரை புத்தகத்தில் படிக்கிறோம்? காந்தி பேரை தானே. காந்தி தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு புத்தகத்தை எழுதியிருக்கிறான், தெரியுமாக்கா? காந்தி தற்கொலை பண்ணிக்கிட்டு சேர்த்து விட்டாராம். ஆமா ஆமா, இன்னும் கொஞ்ச நாள் போனா காந்தி மட்டும் இல்லை, மொத்த இந்தியாவும் அந்த நிலைமைக்கு போயிரும் போல. அதுக்கப்புறம் நீயே புத்தகம் அடிச்சு, நீயே சுடுகாட்டில் வித்துக்கிட்டு, நீயே விபூதி அடிச்சுட்டு போ. மக்கள் வாழ்வதற்கு நாட்டை கட்ட சொன்னால் சுடுகாட்டை கட்டி கொண்டிருக்கிறார் மோடி. எப்படி அதை செய்கிறார்கள்? அந்த விபிஜி ராம்ஜி அந்த திட்டம், அந்த திட்டத்தில் ஒன்று சொல்லியிருக்கிறான். என்னன்னா, எந்தெந்த மாசங்கள்ல எல்லாம் விவசாய உற்பத்தி அதிகமா இருக்குமோ அப்பெல்லாம் இந்த 100 நாள் வேலை திட்டம் கிடையாது அப்படின்னு சொல்றான். சிலர் நினைக்கலாம், ஆமா ஆமா விவசாய வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டாங்க, அந்த விவசாய காலத்துல இந்த 100 நாள் வேலை திட்டத்தை நிப்பாட்டிட்டா அந்த வேலைக்கு போவாங்கல்லன்னு. அந்த வேலையில ஊர்ல இருக்கிற பண்ணையாரு நல்ல சம்பளம் கொடுத்திருந்தா அவன் ஏன் 100 நாள் வேலைக்கு போறான்? 100 நாள் வேலையில கொடுக்கிற சம்பளத்தை விட 1 ரூபா கூட கொடுக்க முடியாதனால தானே அவன் 100 ரூபா வேலைக்கு போறான், 100 நாள் வேலை திட்டத்துக்கு போறான். அப்ப இந்த 100 நாள் வேலை திட்டத்தை விவசாயம் அதிகம் இருக்கின்ற மாதங்களில் தடுத்து நிறுத்த பார்க்கிறார்கள். காரணம் என்னன்னா, மறுபடியும் ஆண்டான் அடிமை சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய திட்டம். தமிழ்நாடு அரசு என்ன சொல்லுது? காமராஜர் சொன்னார், நான் மதிய உணவு போடுகிறேன், பள்ளிக்கூடம் வாருங்கள் படியுங்கள் சொன்னாரா? சொன்னாரா இல்லையாமா? மக்கள் போனாங்களா இல்லையாமா? நல்லா படிச்சாங்களா இல்லையாமா? நம்முடைய முதலமைச்சர் காலையில சாப்பாடு சேர்த்து போடுறேன் வான்னு கூப்பிட்டாங்க. நம்ம பிள்ளைங்க சந்தோஷமா இன்னைக்கு பள்ளிக்கூடம் போகுதா இல்லையாமா? கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற 1ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் பிள்ளைங்க சந்தோஷமா போயிட்டு வருதா இல்லையாமா? ஆனா இந்த மோடி அரசு என்ன தெரியுமா சொல்றான்? 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சா போதும், 3ஆம் கிளாஸ்லயே நாங்க பொது தேர்வு வச்சு அவனை ஃபெயில் ஆக்கிடுவோம், 5ஆம் கிளாஸ்ல ஒரு பொது தேர்வு வச்சு இன்னொருக்க ஃபெயில் ஆக்கிடுவோம். அப்படி ஃபெயில் ஆனவனுக்கு மறுபடியும் 6ஆம் கிளாஸுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அதனால அவனுக்கு பிளம்பிங் கற்றுக் கொடுப்போம், அவனுக்கு எலக்ட்ரிக்கல் வேலை கற்றுக் கொடுப்போம், அவனுக்கு மரம் அறுக்கிற வேலை கற்றுக் கொடுப்போம், அவனுக்கு செருப்பு தைக்க கற்றுக் கொடுப்போம், அவனுக்கு பூ கட்டுறது கற்றுக் கொடுப்போம் அப்படின்னு மோடி சொல்றாரு. ஏத்துக்கிறீங்களா? உங்க பிள்ளைக்கு 6ஆம் கிளாஸ்ல உட்கார வச்சு கணக்கு பாடம் சொல்லி கொடுக்காம பூ கட்டுறது எப்படின்னு சொல்லி கொடுக்கறது உங்களுக்கு சரியாமா? மோடி சொல்றாரு, நான் படிக்கல, என் புள்ள படிக்கணும்னு நினைக்கிறோம்ல. டாக்டரா நீ யோசிச்சு பாருங்க, உங்க வீட்டில் உங்களுடைய அம்மா அப்பா காலத்தில் என் புள்ள டாக்டர் ஆகணும்னு அவங்க நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. கனவுல கூட என் புள்ள டாக்டர் ஆனா நல்லா இருக்குமே அவங்க நினைக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு கனவு காணவே தெரியாது, அவங்களுடைய அறிவு அவ்வளவுதான். ஆனா நாம் இன்னைக்கு என்ன பண்றோம்? என் புள்ள டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறோம், என் புள்ள இன்ஜினியர் ஆகணும்னு நினைக்கிறோம். இன்ஜினியர் புள்ள தான் இன்ஜினியர் ஆகணும் இருந்ததை மாத்தி வீட்டுக்கு ஒரு இன்ஜினியர் என்று மாற்றி காட்டியவர் நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்கள். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு எடுக்கணும்னு சொன்னா என்ட்ரன்ஸும் கிடையாது, ஒரு மயிரும் கிடையாது, 12th ஸ்டாண்டர்ட் மார்க்கை வச்சு அவனுக்கு நான் இன்ஜினியரிங் சீட்டு கொடுப்பேன்டா அப்படின்னு கலைஞர் கொடுத்தாரு. இன்னைக்கு வீட்டுக்கு ஒரு இன்ஜினியர் உட்கார்ந்து இருக்கிறான். மருத்துவத்துக்கு நீட் தேர்வு கொண்டு வரேன்னா நீட்டும் கிடையாது, ஒரு மயிரும் கிடையாது, நான் கொடுக்குறேன்டா அவனுக்கு மெடிக்கல் சீட்டுன்னு நீட்டை வெட்டி தள்ளி விட்டு நமக்கு மருத்துவத்துறையில் இடம் கொடுத்தார். ஆனா இன்னைக்கு எல்லாத்தையும் மாத்துறான். கடைசியில அதுக்கு பேர் என்ன தெரியுமா வச்சிருக்கிறான்? விஸ்வகர்மா திட்டம். அது வேற ஒண்ணும் கிடையாது, ராஜாஜி கொண்டு வந்த அதே குலக்கல்வி திட்டம் தான். பெத்தவங்க வேலையை பிள்ளைங்க செய்யணும்ன்றதுதான். அதுக்கு அபிஷியலாவே நாடாளுமன்றத்தில் எழுதி வச்சிருக்கிறான் டாக்குமெண்ட்ல. இதற்கு எதிராக நாம் போராடி கொண்டிருக்கிறோம். நவோதயா பள்ளின்னு ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி வரிசையில் உட்கார்ந்து கொண்டு என்ன சில வார்த்தைகள்லாம் சொல்றாரு. அந்த வார்த்தைகள்லாம் சொல்றதுக்கே ரொம்ப அசிங்கமா இருக்கணும் அவருக்கு. அமைதி, வளம், வளர்ச்சி அப்படின்றாரு. உங்களுக்கும் அமைதிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா?
பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுக்கிட்டு நீங்க அமைதியை பத்தி பேசலாமா? மணிப்பூரில் பெண்களை நிர்வாணமாக ரோட்டில் இழுத்து வந்த பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொண்டு நீங்கள் அமைதியை பற்றி பேசலாமா? குஜராத்தில் கலவரம் செய்து கொத்து கொத்தாக இஸ்லாமியர்களை கொன்று குவித்த பாஜகவோடு கூட்டணி வைத்துக் கொண்டு நீங்கள் அமைதியை பற்றி பேசலாமா? திருப்பரங்குன்றத்தில் தர்காவை இடிக்கப் போகிறேன் என்று சொல்லுகின்ற பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொண்டு நீங்கள் அமைதியை பற்றி பேசலாமா? ஏன் அவர் பேசுறாருன்னா, அமைதி மக்களுக்கு கிடையாது. அவர் கேட்கிற அமைதி நம்ம மக்களுக்கு கிடையாது, அவர் வீட்டு மக்களுக்கு. யாருக்கு? அவர் பையனுக்கு அமைதி. பாஜகவோடு கூட்டணி வைத்தால் ஈடி விசாரணை வளையத்தில் சிக்கி இருக்கின்ற தன்னுடைய மகனுக்கு பாதுகாப்பு கிடைக்கும், அதனால் அவர் பையனுக்கு அமைதி. பாஜகவோடு கூட்டணி வைத்தால் இன்கம் டாக்ஸ் ரைடில் சிக்கின எடப்பாடியோட சம்பந்திக்கு அமைதி கிடைக்கும். பாஜகவோடு கூட்டணி வைத்தால் ஓ பன்னீர்செல்வத்திடம் இருந்தும் டிடிவி தினகரனிடம் இருந்தும், டிடிவி தினகரன் ஞாபகம் வருது, இங்கே தானே 20 ரூபா கொடுத்து ஏமாத்திட்டு போனது, இன்னும் மனசுல இருக்குன்னு நினைக்கிறேன். 20 ரூபா கொடுத்து ஏமாத்திட்டு போயிருக்கிறான். அந்த 20 ரூபாய் என்னைக்கு செல்லாம போகுதுன்னு தெரியல. இந்த மோடி ஆளுகின்ற நாட்டில் அது ஏற்கனவே செல்லாது. 20 ரூபாயில ஏதோ எழுதிலாம் கொடுத்துருக்கிறாங்க போல. டிடிவி தினகரனிடம் இருந்தும் ஓபிஎஸ் இடம் இருந்தும் யாருக்கு அமைதி கிடைக்கும்? எடப்பாடிக்கு அமைதி கிடைக்கும். அப்ப எடப்பாடி சொல்ற அமைதி மக்களுக்கு கிடையாது, அவருக்கு. வளம் எப்படி வளம் கிடைக்கும்? இதே கொருக்குப்பேட்டை பகுதி 2016 என்ன பாடுபட்டோம், 2018 என்ன பாடுபட்டோம், 2020 என்ன பாடுபட்டோம். மழை பெய்யும் போதெல்லாம் பாடுபட்டோமே. ஆனா இப்ப மழை பெஞ்சா தண்ணி நிக்குது, 3 மணி நேரத்தில் தண்ணி வடியுது இல்லையா? வீட்டில் தண்ணி ஊற்றி அலசுறீங்க, ஊத்துனோடனே வெளியே போயிருதா தண்ணி? கூட்டி தள்ளினாதானே போகும். வீட்டில் இருக்கிற 1 இன்ச்சு பைப்பு ஓட்ட வழியா 1 பக்கெட் தண்ணி வெளியே போறதுக்கு 3 நிமிஷம் ஆகும்ல. வீட்டில் ஊத்துற தண்ணிக்கே இவ்வளவுனா, தெருவில் இவ்வளோ பெரிய மழை பெய்யுது, பல லட்சம் லிட்டர் மழை பெய்கிறது, ஓடுவதற்கு நேரம் ஆகும்ல. நேரம் ஆகுது, ஆனா தண்ணி வடியுது, மக்கள் பாதிப்பில் இருந்து தப்பித்திருக்கிறார்கள். இத சரி பண்றதுக்கு, ரோடு போடுறதுக்கு காசு கொடுன்னு கேட்டோம்னா கொடுக்காத பாஜகவோடு கூட்டணி வைத்துக் கொண்டு இவர் வளத்தை பற்றி பேசுகிறார். தமிழர்களுடைய வளத்தை எல்லாம் பிடுங்கி வைத்துக் கொண்டு உத்தரப்பிரதேசத்துக்கும் பீகாருக்கும் பிரித்து கொடுக்கின்ற மோடியோடு கூட்டணி வைத்துக் கொண்டு இவர் வளத்தை பற்றி பேசுகிறார். அப்ப அவர் பேசுற வளம்ன்றது என்னவென்றால், கொடநாடு பங்களாவிலிருந்து கொள்ளையடித்த பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதுதான் அவருடைய வளம். அம்மையார் ஜெயலலிதாவிடம் இருந்து ஆட்டையை போட்ட, அம்மையார் சசிகலாவிடம் இருந்து ஆட்டையை போட்ட அந்த கட்சியை பாதுகாத்துக் கொள்வதுதான் அவருடைய வளம். தமிழர்களுக்கு வளம் அல்ல, வளர்ச்சி. எது வளர்ச்சி? நாம வருஷத்துக்கு 6,36,000 கோடி ஒன்றிய அரசுக்கு வரி கட்டுகிறோம், நேரடி வரி. ஒன்றிய அரசு 4,50,000 கோடி தான் திருப்பி கொடுக்குது. மீதி இருக்கக்கூடிய காசையும் கொடுத்தா நாம வளர்ச்சி அடைவோம். ஆனா அந்த காசை பிடுங்கி வச்சிருக்கிற ஒன்றிய அரசாங்கத்தோடு கூட்டணி வைத்துக் கொண்டு வளர்ச்சி அப்படின்னு பேசுறார். அப்ப அவர் சொல்ற வளர்ச்சி எது? அவர் சொல்ற வளர்ச்சி, அத்த திண்டுக்கல் சீனிவாசன் ஒரு எம்எல்ஏ இருக்கிறார், முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன். அந்த திண்டுக்கல் சீனிவாசன் சொல்றாரு, ஒரு வழியா எஸ்ஐஆர் வந்துருச்சு, தமிழ்நாட்டில் எப்படி 1 கோடி ஓட்டு காணாம போயிரும், அதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்றாருன்னா, ஓட்டு திருடுறதே அதிமுக ஜெயிக்க வைக்கதான்னு அவர் ஓப்பனா சொல்றாருன்னு தானே அர்த்தம். வேற ஏதாவது அர்த்தம் இருக்காமா? 1 லட்சம் ஓட்டை பிஜேபி தூக்கிரும், அதுக்கப்புறம் ஏடிஎம்கே ஜெயிக்கும்னா என்ன அர்த்தம்? உங்க ஓட்டை பூரா திருட போறான். எஸ்ஐஆர் என்ற பேர்ல ஓட்டு திருடுறான். திருப்பரங்குன்ற விவகாரத்தில் நம்முடைய உணர்வுகளை திருடுறான். பள்ளிக்கூட விவகாரத்தில் நம்முடைய இன உணர்வை திருடுகிறான். இப்படி எங்கு பார்த்தாலும் திருட்டு. ஜிஎஸ்டி என்ற பேரில் நிதியை திருடுகிறான். 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் உங்கள் வேலையை திருடுகிறான். அதிமுகவோடு கூட்டணி வைத்து மானத்தையும் திருடுறான். ஏன்னா இந்த சங்கிகளுக்கு தமிழ்நாட்டில் மானம்னு ஒன்று கிடையாது. அப்ப எப்படிடா ஓட்ட தேத்துறது? ரெட்டலையை வச்சு ஏதாவது தேத்தி பார்ப்போம். இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். 1986 நவோதயா அப்படின்ற பேர்ல ஒரு பள்ளிக்கூடத்தை அன்றைய பிரதமர் ராஜீவ் காந்தி எல்லா மாநிலத்திலையும் திறக்க பார்க்கிறார். இந்த நவோதயா பள்ளிக்கூடம் என்பது மும்மொழி கொள்கையின் அடிப்படையில் கட்டப்படும். இந்த நவோதயா பள்ளிக்கூடத்தில்
மாவட்டத்துக்கு ஒரு பள்ளிக்கூடம், ஒரு பள்ளிக்கூடத்துக்கு 100 பேர் தான் படிக்க முடியும். இது தேவையா? மாவட்டத்துக்கு 100 பேர் தான் படிக்க முடியும். இது ஒரு பள்ளிக்கூடமா? அதான் ஏற்கனவே அரசு பள்ளி இருக்கே. உன் காசை அந்த கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு கொடு. அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல நல்ல கல்வியை மக்கள் கொடுப்பாங்கல்ல, அரசாங்கம் கொடுக்கும்ல. தமிழ்நாடு பள்ளிக்கூடங்களுக்கு கொடுக்க வேண்டிய 3000 கோடி ரூபாயை கொடுக்காத இந்த ஒன்றிய அரசு நவோதயா பள்ளிக்கூடங்களை கட்ட போகிறேன்னு சொல்லுது. இந்த நவோதயா பள்ளிக்கூடத்தை 1986ஆம் ஆண்டே கொண்டு வர பார்த்தார்கள். அப்படி கொண்டு வர பார்த்தபோது 10/6/1986 திராவிடர் கழக மாநாடு திருச்சியில் நடக்குது. அந்த மாநாட்டுக்கு தலைவர் யார் தெரியுமா? அன்னை மணியம்மையார் கிடையாது, ஆசிரியர் வீரமணி அவர்கள் கிடையாது. அப்ப வேற யாரு? காமராஜர் ஆட்சி காலத்தில் பள்ளி கல்வித்துறைக்கு ஒரு செயலாளர் இருந்திருப்பார்ல, ஒரு ஆபீசர். அந்த ஆபீசர் திராவிடர் கழக மாநாட்டுக்கு வர்றாரு. எதுக்கு? தலைமை ஏற்று நடத்துறதுக்கு. அது என்ன மாநாடு? நவோதயா பள்ளிக்கூடங்கள் தமிழ்நாட்டுக்கு வேண்டாம் என்று சொல்லுகின்ற மாநாட்டுக்கு முன்னாள் பள்ளி கல்வித்துறை செயலாளர் நேத்து சுந்தரவடிவேலு வர்றாரு. இந்த நேத்து சுந்தரவடிவேலு தான் காமராஜர்கிட்ட சொல்லி தமிழ்நாடு முழுக்க சத்துணவு திட்டத்தை அமல்படுத்தியவர். அவர் பெரியாரின் பெருந்தொண்டர். அந்த சுந்தரவடிவேலு இல்லைன்னா காமராஜர் காதுக்கு அந்த திட்டம் போயிருக்காது. காமராஜர் காதுக்கு அந்த திட்டம் போயிருக்காவிட்டால் நமக்கெல்லாம் சத்துணவு கிடைத்திருக்காது. அந்த சுந்தரவடிவேலு சொல்றாரு தமிழ்நாட்டுக்கு நவோதயா பள்ளிக்கூடங்கள் வேண்டாம்னு. இதை எதிர்த்து 17/11/1986ஆம் ஆண்டு ஏங்க ஹிந்தி திணிக்கிறீங்கன்னு ஒன்றிய அரசாங்கத்தை கேட்டோம்னா மோடி என்ன சொல்றாரு? அரசியலமைப்பு சட்டத்தில் எழுதி இருக்கிறார்கள், அதனால் நான் இந்தியை திணிக்கிறேன்னு சொல்றாரு. அப்படியா? அப்ப அரசியலமைப்பு சட்டத்தில் எழுதி இருந்தா அதை அப்படியே ஏத்துக்கிடுவோமா? கொளுத்துவோம்டாத அப்படின்னு முத்தமிழறிஞர் கலைஞர் நவம்பர் 17 1986ஆம் தேதி அரசியலமைப்பு சட்டத்தில் இந்தியை திணிக்கின்ற பகுதிகளை நகல் எடுத்து அந்த சட்ட நகல் பேப்பரை கொளுத்துகிறேன் என்று அறிவித்தார். அந்த அறிவித்த போராட்டத்தில் டிசம்பர் 9ஆம் தேதி கலைஞர் தானே நேரடியாக அந்த அரசியலமைப்பு சட்ட நகலை எரித்து சிறைக்கு போனார். 20,000 பேர் கலைஞரோடு கைது செய்யப்பட்டார்கள். 20,000 பேர் கலைஞரோடு கைது செய்யப்பட்டார்கள். 21 பேர் இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாம், நீங்கள் எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே, செந்தமிழுக்கு தீமை வந்த பின்னும் இந்த தேகம் இருந்து லாபம் உண்டா? சிங்கம் என்றே இளம் காளைகளே, மிக தீவிரம் கொள்ளுவீர் நாட்டினிலே, பங்கம் விளைத்திடில் தாய்மொழிக்கே, உடல் பச்சை ரத்தம் பரிமாறிடுவோம் என்று பாரதிதாசன் வரிகளை பாடி 21 பேர் தங்கள் உடலுக்கு தீ வைத்து செத்தார்கள் இந்த இந்தியை எதிர்ப்பதற்காக. இந்த இந்தி பேய் தமிழ்நாட்டில் 1000 பிணம் வாங்கி இருக்கிறது. இன்னும் 1000 பிணங்களை தருவோமே தவிர உன்னுடைய மொழியை இந்த மாநிலத்தில் திணிப்பதற்கு அனுமதிக்க மாட்டோம். 21 பேர் தீக்குளித்து செத்தான். அந்த போராட்டம் இன்னைக்கும் போராட்டம் பண்றான். என்ன பண்றான்? இதே கொருக்குப்பேட்டை புரசோகம் பகுதியில் போராட்டம் பண்ணான். போலீஸ்காரங்க வந்த உடனே முட்டு சந்தை தூக்கி ஓடுறான். ஆனா திமுக காரன் அப்படி போராட்டம் பண்ணல. 1986 இந்தி எதிர்ப்பு அறப்போர். இது என்ன தெரியுமா? என் அப்பாவை பெற்ற அப்பா, என்னுடைய தாத்தா 1986 அரசியலமைப்பு சட்டத்தை எரித்து சிறைக்கு போகும்போது திமுக மாவட்ட செயலாளர் கொடுத்த ஐடி கார்டுடா. ஐடி கார்டு போட்டு இந்தியை எதிர்த்து நான் தாண்டா எரிச்சேன், என்ன ஜெயில வைடான்னு ஜெயில் வாசல்ல முற்றுகையிட்டவர்கள்டா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள். இன்னைக்கு ஓடுறான். ஒரு மாவட்ட செயலாளர் 41 பேர் செத்து போயிட்டான். இந்த பகுதியில் ஒரு பிரச்சனைனா அண்ணன் ஜே அபினேஸ்வர் வருவாரா மாட்டாரா? ஆர்டி சேகர் வருவாரா மாட்டாரா? அண்ணன் மருது கணேஷ் வருவாரா மாட்டாரா? ஆனா அந்த மாவட்ட செயலாளர் எங்க போனான்னே தெரியல. பெங்களூர் பக்கம் போயிட்டானான்னு தெரியல. போய் பதுங்கிட்டான். ஐடி கார்டு அடிச்சு போராட்டம் நடத்தணும்டா திமுக காரன். அரசியலமைப்பு சட்டத்தை கொளுத்துனா சிறையில போட்டு கொல்லுவாங்க. சும்மா இல்ல. சிட்டி பாபு என்கின்ற ஒரு மேயரை பறிகொடுத்திருக்கிறோம். எதற்காக? மிசா எமர்ஜென்சி கொடுமையை எதிர்த்ததற்காக.
அதே மாதிரி 1986 இப்படி ஆயிரக்கணக்கான பேர் ஜெயிலுக்கு போனான். இப்ப நான் சொல்றேன்ல, அப்படி ஜெயிலுக்கு போனவனோட பேரண்டா நான் சொல்றேன்ல, இப்படி சொல்றதுக்கு அவன்கிட்ட வரலாறு கிடையாது. நான் சுறா படத்துக்கு போனவன்டா சொல்ல முடியுமா? நான் குருவி படம் பார்த்தவன்டா சொல்ல முடியுமா? சொல்லு, அதைத்தான் சொல்லிட்டு திரியறான். நான் வில்லு படம் பார்த்தவன்டா, இது வரலாறா? வருவான் பிரச்சாரத்துக்கு வந்து இதெல்லாம் சொல்லுவான். உன் கட்சியோட கொள்கை என்னடான்னு கேட்டா, வாடா மாப்புல வாழைப்பழ தோப்புல வாலிபால் ஆடலாமா, வாழைப்பழை தோப்பில் வாலிபால் விளையாட சமத்துவ கோரிக்கையை விட்டவர் எங்கள் அண்ணன் அப்படின்னு பேசுறாங்க வெக்கம் இல்லாம. அது யாருகிட்ட வந்து உயிரை பலி கொடுத்து வளர்த்த இயக்கத்திடம் வந்து அதை பேசுகிறான். இவர்களை நாம் அனுமதிக்கலாமா? எப்படிப்பட்ட உணர்வு கொண்ட மாநிலம் இந்த மாநிலம், எப்படிப்பட்ட உணர்வு கொண்ட மாநிலம் இந்த மாநிலம். இந்திய எதிர்ப்பு போராட்டம் யாருக்கு எதிராக நடத்தணும்? காங்கிரஸ்க்கு எதிராக தான் நடத்தணும். ஆனா அந்த காங்கிரஸே மனம் மாறி திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லுவது சரி, அது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியா முழுவதற்கும் திமுக சொல்லுவதுதான் ஒரே தீர்வு என்று சொல்லுகிறார் ராகுல் காந்தி. வெல்ல முடியாதவர்களை எல்லாம் வென்று காட்டியது இந்த இயக்கம். இந்தியை திணிப்பேன் என்று சவால் விட்ட காங்கிரஸ் கட்சி இந்தியை திணிக்கின்ற விவகாரத்தில் தமிழ்நாடு சொல்வதுதான் சரி, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்லுவதுதான் சரி என்று நாடாளுமன்றத்தில் கர்ச்சிக்கிறார் ராகுல் காந்தி. இந்த 1986 சட்ட எரிப்பு போராட்டம் நடந்துச்சு இல்லையா, அந்த போராட்டத்தை பார்த்து பயந்து போன எம்ஜிஆர் அதே 1986 மார்ச் பிப்ரவரி மாசம் உள்ளாட்சி தேர்தல் நடக்குது. எம்ஜிஆர் தோத்ததே இல்லைன்னு பொய் சொல்லுவான். 93 நகரசபை தலைவர்களுக்கான தேர்தலில் 72 இடங்களை கைப்பற்றியது திமுக. எம்ஜிஆர் படுதோல்வி அடைந்தார். யாரு கூட கூட்டணி வச்சு? அதே காங்கிரஸோட கூட்டணி வச்சு. 86 நவோதயா பள்ளிக்கூடத்தை திணிச்சது யாரு? ராஜீவ் காந்தி. எம்ஜிஆர் கூட்டணி கட்சியை சேர்ந்த முதலமைச்சர். ஆனால் தமிழ்நாட்டில் கலைஞர் எதிர்க்கட்சி தலைவர், அரசியலமைப்பு சட்டத்தையே கொளுத்துவதற்கு தயாராகி விட்டார் என்றால் இனி தமிழ்நாட்டை ஒருபோதும் நம்மால் நினைத்து கூட பார்க்க முடியாது என்று தெரிந்து கொண்ட எம்ஜிஆர் நவோதயா பள்ளிகளுக்கு இடமில்லை என்று அறிவித்தார். ஏன்னா திமுக பொருளாளராக இருந்தவர் அவரு, கொஞ்சம் முதுகெலும்பு இருக்குல்ல. நீ முதுகெலும்புள்ள ஒரு மனுஷனா இருந்திருந்தா இன்னைக்கு நவோதயா பள்ளிக்கூடத்தை எதிர்க்கணும். நீ எம்ஜிஆரின் விசுவாசியாக இருந்தால் நீ நவோதயா பள்ளிக்கூடத்தை எதிர்க்கணும். நீ எம்ஜிஆரின் விசுவாசியாக இருந்தால் கூட்டணியில் இருந்தாலும் பாஜகவை கண்டிக்கணும். ஆனா கண்டிப்பார்களா? கண்டிப்பாரு நினைக்கிறீங்க? வாயை திறந்தா ஈடி கேஸ் பாஞ்சிரும், மழை வருது. ஆக இந்த 2026 ஆண்டு நடக்கவிருக்கின்ற சட்டப்பேரவை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெற்றே ஆக வேண்டும். தமிழ்நாட்டின் உரிமைகளை காக்க வேண்டும். எடப்பாடி போன்ற துரோகிகள் தமிழ்நாட்டை விட்டு ஓட வேண்டும் என்பதை உங்களிடம் கேட்டுக்கொண்டு, தமிழ்நாட்டில் சாதனை புரிந்து கொண்டிருக்கின்ற இளைஞர்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்தை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.